தம்பிக்கு என்னாச்சு டாக்டர்? உங்கள் தம்பியை சைக்கோன்னு சொல்ல முடியாது, சைக்கோ இல்லைன்னு சொல்ல முடியாது. புரிகிற மாதிரி சொல்லணும்னா அவர் நிஜத்தை நம்ப மாட்டார், நிழலை மட்டும்தான் நம்புவார். டாக்டர் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். போலீஸ் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்கும்போது இது வேறு மாதிரியான கேஸுன்னு எனக்கு தோணுது. இப்போது எனக்கு உங்கள் தம்பிக்கு சின்ன வயசுலேருந்து என்னென்ன நடந்திருக்குன்னு தெரியும். ஐ மீன், இப்போ நடந்த மாதிரி ஏதாவது தப்பான நடவடிக்கைகள், அப்புறம் ஏதாவது பாதிப்புகள் எக்ஸெட்ரா. அப்படி ஒன்றும் நடந்திருக்கு. ஆதவனுக்கு ஒரு 12 வயசு இருக்கும் டாக்டர். அப்போ அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அதாவது என் சித்தி. அப்போ அவனுக்கு யாரும் இல்லை, ரொம்ப உடஞ்சி போயிட்டான். நான் தான் அவனை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பார்த்துக்கிட்டேன். அவனை கூட்டிகிட்டு போன அன்னைக்கு அவன் அழுகையை நிறுத்தவே இல்லை. நானும் அவனை சமாதானப்படுத்தி பார்த்தேன், அவன் சமாதானமே ஆகலை. அப்புறம் ஒரு கட்டத்தில் அவனே தூங்கிட்டான். என்னாச்சுப்பா? இல்லை தம்பி, அம்மா இறந்துட்டாங்கடா. இல்லை நீ போய் சொல்கிற என்னை கூட்டு போ. இல்லை நீ போய் சொல்கிற என்னை கூட்டு போ. யாதவா, இல்லடா, சொன்னா கேளு, என்னாச்சு? டேய் நீ கூப்பிட்டுட்டு போவியா மாட்டியாடா? அப்புறம் ஒரு வழியாக அவனை ரூமில் போட்டு லாக் பண்ணேன் டாக்டர். 2 நாளில் அவனே நார்மல் ஆகிட்டான். இப்படி தான் டாக்டர் ஸ்கூல் படிக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸுகளோட சண்டைக்கு போவானாமா. ஸ்கூலில் நிறைய கம்ப்ளைண்ட் டாக்டர். நான் கூட வயசு கோளாறுன்னு சொல்லி அசால்ட்டாக விட்டேன். இப்படி தான் டாக்டர் காலேஜ் படிக்கும்போது மாஸ்டரே பிடிச்சி அடிச்சிட்டான். என்ன ஏன்டா அடிச்ச? காலைல தான்டா பணம் வாங்கினேன், திருப்பி ஃபைன் கேட்டிருப்பியா? நீ எப்படா ஃபைன் கட்டின? இது ஏதோ வித்தியாசமான கேஸாக இருக்கும் போலையே டாக்டர். ஓகே, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறத எனக்கு கிளியராக சொல்லுங்கள் மிஸ்டர் ஆதி. அப்போ தான் அவருக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறத என்னால் கிளியராக கேட்ச் பண்ண முடியும். சொல்கிறேன் டாக்டர். ஏண்டா கண்ணு ஓடலையா? வாமன் சொன்னா கேளு வாமன். வேண்டாம் வாமன், விட்டுரு வாமன், விட்டுரு விட்டுரு வாமன், விட்டுரு விட்டுரு வாமன், சொன்னா கேளு வாமன். அண்ணா வாம நம்மால் மாதிரியே போட்டுட்டாண்ணா. அண்ணா வேணாம் லோகு, இப்போ வேணாம், விட்டுரு, பார்த்துக்கலாம். அண்ணே அவனை இந்த டைம் விட்டுட்டா அப்புறம். டேய் இது நம்ம ஊருடா. இப்போ இவன் புதுசாக வந்துட்டு தமாஸ் பண்ணிகிட்டு இருக்கான்.
எலெக்ஷன் டைம் வேறு. கூடிய சீக்கிரம் அவனே சிக்குவான். இப்போ விட்டுரு. ஆதி சிக்குவான்னு பார்த்தா கடைசியில் இவ சிக்கிட்டானே. நான் எலெக்ஷன் முடியிருக்குள்ள அவன் கதை முடிஞ்சிருண்ணா. டேய், எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி நான் ஜெயிச்சிருவேன்டா. இந்த ஊரில் நான் மட்டும் தான்டா. எலெக்ஷன் முடிஞ்சதும் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும். தங்கச்சிக்கு கால் பண்ணுறேன். சொல்லுங்கண்ணா. எங்கம்மா இருக்க? வீட்டில் தாண்ணா. சரி விடு, நான் பக்கத்தில் தான் இருக்கேன். காலேஜில் வந்து நான் ட்ராப் பண்ணிடுறேன். இல்லைண்ணா, ஃப்ரெண்டு பஸ் ஸ்டாப்பில் இருக்கா, நான் அவ கூட போய்க்கிறேன். சரி ஓகேம்மா, பார்த்து போ. சரிங்கண்ணா. டே மாப்பிள்ள எந்திரா டே. என்றா டே நேத்தே சொன்னோட ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு. ஏன்டா இன்னும் தூங்கிட்டு இருக்க? என்றா சொன்னேன். டே நேத்தே சரக்கு அடிக்கும் போது சொன்னேன்லடா. ஆமாம், சரக்கு அடிச்சதாச்சும் ஞாபகம் இருக்கா? என்ன சரக்கு அடிச்சம்மா? ஒரு பேரை 4 மணி நேரமாக நாய் நக்கின மாதிரி நக்கிட்டு போதையாயிட்டு எனக்கு வச்சிருந்த பட்டை எடுத்து தின்னுட்டு போயிட்டு இப்போ சரக்கு அடித்தோம். இதெல்லாம் பேசு. நைட் நான் சொன்ன விஷயத்தை மட்டும் மறந்துடு. கிளம்புடா டே. சரி ரைட், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு. காலங்காத்தில் இங்கேண்டா கூப்பிட்டு வந்த? இருமாப்பிள்ள சொல்கிறேன். அந்த வாட்டர் பாட்டில் எடு. சங்கட்டம்டா. என்னடா நடக்குதுங்க? நேற்று தான் நான் லவ் பண்ணுற பொண்ணு சொன்னேன், இன்னைக்கு இவன் லவ் பண்ணுன்னு காட்டுறான். டே மாப்பிள்ள நம்பர் கொடுத்துட்டாடா. டே மாப்பிள்ள. டே மாப்பிள்ள என்ன விளாட்றியா? என்றா நேற்று நான் லவ் பண்ணுற பொண்ணுன்னு காமிச்சு இன்னைக்கு நீ லவ் பண்ணுற பொண்ணுன்னு காட்டுறியா? டேய் என்னடா வளர்ற? நேற்று நம்ம மீட் பண்ணதே நைட் சரக்கு அடிக்கும் போதுதான்டா. டேய் டேய் வர வர உனக்கு என்னமோ ஆயிட்டே வருதுடா. வித்தியாசமாகவே பேசுகிற, மறந்துடுற. நீ சரியில்லடா. என்னடா சொல்கிறீங்க? மாப்பிள்ள கால் பண்ணி பார்க்கலாமா? பயமா இருக்கே. கால் பண்ணுறான். பயமா இருக்கு மாப்பிள்ள. கால் பண்ணி தோடா. அப்படிங்கிற? சரி ரைட்டு. ஹலோ. ஹலோ. இப்போ நம்பர். சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். நைட் 8 o'clock அந்த பஸ் ஸ்டாப்புக்கு வந்துருங்க. கொஞ்சம் தனியாக பேசணும். 8 மணிக்கா? ஆமாம் வந்துடுங்க. நான் இப்போ கால் கட் பண்ணுறேன். பாய். ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லுங்க. உங்கள் நேம்? விலோஷினி. நைஸ் நேம். ஓகே ஓகே. பை பை பை. பாய். எஸ் மாப்பிள்ள இன்னைக்கு நைட் 8 மணிக்கு மீட் பண்ணலான்னு சொல்லியிருக்காடா. பண்ணு பண்ணு. என்ன பண்ணு? பண்ணுறோம். ஏன்டா டே, தனியாகவே செயல்பட மாட்டியாடா? டேய் சரி ரைட்டு, ஃப்ரீயாக விடு. இங்கே தான் மாப்பிள்ள வரேன்னு சொன்னா. ஃபஸ்ட்டு கால் பண்ணி பாடுறா வரலான்னு. சே கட் பண்ணி விட்றாடா டே.
என்ன கட் பண்ணி விட்டாளா? வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் மாப்பிள்ள, வந்துருவா. வந்து ½ hour ஆச்சு. என்னடா மாப்பிள்ள ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம்டா. இருந்து நீ பார்த்துட்டு வா, நான் கிளம்புறேன். டேய் மாப்பிள்ள, டேய் சொன்னா கேளுடா. கிளம்புறேன், ஆளை விட்றா. டேய் உன்னை விட்டு எனக்கு யாரா இருக்கா? அதான் அவருக்கால போட. பிளான் எப்படி லோகு? பிளான்லாம் நல்லா தானே இருக்குது. இவனை ஒரு மாதிரி நீ போலீஸ் எப்படி நம்ப வைக்க போகிறீங்க? லோகு, இவ்வளோ பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இது பண்ண தெரியாதா? என்னதவா இவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டேன்? வேலை இல்லைண்ணா, அதான். எலெக்ஷன் ஒர்க்கில் எப்படி போயிட்டுருக்கு? நல்லாவே போயிட்டுருக்கு. இந்த எலெக்ஷன் மட்டும் முடியட்டும், அடுத்தது நீ தான் நிற்கிற. தமாஸ் பண்ணாம போனா. ஸ்டாப் பண்ணுங்க. இதுக்கப்புறம் 1 வீக் கேப்பில் தான் இந்த ப்ராப்ளம் நடந்திருக்கு. am I ரைட்? ஆமாம் டாக்டர். ஓகே, இது போதும். இதுக்கப்புறம் நான் கேட்க வேண்டியது உங்ககிட்ட இல்லை, உங்கள் தம்பிக்கிட்ட. என்ன அதவன், ரெஸ்ட் எடுத்தீங்களா? எடுத்தேன் டாக்டர். டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்களா? எடுத்தேன். ஓகே, இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு உண்மை சொல்லணும். ம்? 2 வீக்ஸ் முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட் கௌதம் வில்லோஷினிங்கிற பொண்ணை பார்க்க 8 மணிக்கு கூப்பிட்டு போனாரா? ஆமாம் டாக்டர். அவங்க வரலன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கேருந்து நீங்கள் கிளம்பிட்டீங்களா? ஆமாங்க அப்புறம் என்னாச்சு டாக்டர்? அப்புறம் சீனே வேற. சொல்றா. டேய் மாப்பிள்ள கொஞ்சம் சீக்கிரம் வாடா. போறாடே, வேற வேலை இருந்தா பாடுறா. அர்ஜென்ட் மாப்பிள்ள வாடா. சரி வைடா, வரேன். என்ன பல்பா? டேய் அவன் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாடா மாப்பிள்ள. என்னடா சரியா கேட்கல. அவள் உன்னை தான் லவ் பண்ணுறாளாமா. உன்கிட்ட சொல்ல பயமாக இருக்குன்னு என்கிட்ட சொல்ல சொல்கிறான். நீ என்னை விட்டுட்டு போக மாட்டேடி, எனக்கு நல்லாவே தெரியும். அது எப்படிடா உனக்கு தெரியும்? உன் ஞாபகம் என்கிட்ட இருக்க வரைக்கும், என் ஞாபகம் உங்ககிட்ட இருக்க வரைக்கும் நம்ம பிரிய மாட்டோம். நீ என்னை விட்டு போக மாட்டேன். அப்படியே நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன்னா உன்னை தேடி வந்து கொள்ளுவேன். என்ன கொல்லுவியா? உன்னை கொண்டுட்டு நானும் செத்துருவேன். உன்னை விட்டுட்டு என்னால் எப்படி வாழ முடியும்? போடா, இந்த டைலாக்வே எத்தனை வருஷமா சொல்லுவீங்க? டைலாக் தாண்டி பழசு, ஏலவ் எப்பவுமே புதுசு. அப்போ ஏன் லவ்? போடா.
எங்கே இருக்கிற? முக்கியமான விஷயம். எங்கள் அண்ணன் எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாரு. இனி 2 நாளில் நிச்சயதார்த்தம். இதுக்கு மேலே என்னால் வீட்டில் இருக்க முடியாது. உடனே என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. என்னடி திடீர்னு வந்து இப்படி சொல்கிற? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் இப்போவே உன் கூட வரேன். என்னை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போ. டக்குன்னு முடிவு பண்ணுற விஷயம் இல்லடி இது. இது லைஃப் மேட்ரு. கொஞ்சம் வெயிட் பண்ணு. எங்கள் அண்ணனை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் ஆதவன். இப்போவே நம்ம கரெக்டான முடிவு எடுக்கிறது நல்லது. நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கலின்னா நான் செத்துடுவேன். ஐயோ, மாப்பிள்ள இப்போ அவ சொல்கிறது என்னமோ கரெக்டுன்னு தோணுது மாப்பிள்ள. என்னடா கரெக்டு? வாமனை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். இப்போ என்னமோ நீங்கள் கல்யாணம் பண்ணுறது எனக்கு கரெக்டுன்னு தோணுது. லூஸு தானே பேசாதடா. டேய் என்ன இத்தனை நாள் நீ சொல்கிறத நான் கேட்டிருந்தேன். இனிமேல் நான் சொல்கிறத நீ கேளு. நீ நல்லா இருக்கணுன்ட்டு உனக்கு மேலே எனக்கு அக்கறை ஜாஸ்தி. நான் முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு காலைல மருதமலை போகிறோம். நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணுறீங்க. அப்படியே பெங்களூரில் இருக்க எங்கள் மாமா வீட்டில் போய் தங்குறீங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஏய், எவ்வளவோ பண்ணிட்டோம். இதை பண்ண மாட்டோமா? ஹலோ. டேய் மாப்பிள்ள எங்கடா இருக்க கல்யாணத்தை வச்சுட்டு? டேய் வந்துட்டு இருக்கேன்டா. டேய் நான் விலோசினியை ஸ்ட்ரைட்டாக மருதமலை கூப்பிட்டு போயிட்டேன். நீ ஸ்ட்ரைட்டாக அங்கே வந்துரு. உன்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்குடா. டேய் வந்துட்டேன்டா. 5 நிமிஷம் வந்துடுவேன்டா. இதோட 20 மிஸ்டு கால்ரா. சீக்கிரம் வா வா. அடுத்த 5 நிமிஷம் அங்கே இருப்பேன்டா. சரி ரைட் சீக்கிரம் வா. ஓகே, பை பை. ஆதவன் சொல்லுங்க, என்னாச்சு? ஆதவன், ஆர் யூ ஓகே? அங்கே என்னாச்சு ஆதவன்? சொல்லுங்க, அழுகாதீங்க, சொல்லுங்க, அங்கே என்னாச்சு? அதுக்கப்புறம் என்னாச்சு எனக்கு தெரியும் டாக்டர். என்னை விட்டுருங்க. என்னை விட்டுருங்க டாக்டர். என்னை விட்டுருங்க. விட்டுருங்க. ஓகே, கூல் கூல் கூல். நர்ஸ் 12 டேப்லெட் எடுத்துருவாங்க. ஓகே, டோன்ட் க்ரை. நான் அப்படி பண்ணுவேன்னு சொல்லி நினைக்கவே இல்லை டாக்டர். என்னை விட்டுருங்க. என்னை விட்டுருங்க. ஹலோ, நான் உடனே ஆதவன் கேஸை பார்த்த எஸ்ஐ பார்க்கணும். உடனே பார்க்குறக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வாங்க சார். ठीक है சார். ஆதவன் கேஸை நீங்கள் தானே டீல் பண்ணீங்க? ஆமாம் சார். எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயம் மட்டும் தெரியணும். நீங்கள் பார்த்த வரைக்கும் இது எந்த மாதிரி கேஸ்? கிளியராக என்னாச்சு அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது கொலையும் இல்லை, வேறு எதுவும் இல்லை. இது ஒரு ஆக்சிடெண்ட். அதனால தான் கோர்ட்டில் ஆதவன் மனநிலை பாதிக்கப்பட்டதா ஜட்ஜ்மெண்ட் ஆச்சு. நடந்தது என்னன்னா, ஆதவனோட ஃப்ரெண்டு கௌதம் விலோசினிங்கிற பொண்ணை லவ் பண்ணியிருக்கான். விலோசினிங்கிற பொண்ணும் கௌதமை தான் லவ் பண்ணியிருக்கான். பட் ஆதவனும் அந்த பொண்ணை தான் லவ் பண்ணியிருக்கான். பட் அவன் லவ்வை வெளியே காமிச்சிக்காமல் இருந்திருக்கான் ஆதவன். ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு கௌதமை லவ் பண்ணுறேன்னு சொன்ன உடனே ஆதவன் விரக்தியில் ஒரு மார்க்கமாக சுற்றியிருக்கான். அந்த சமயத்தில் பொண்ணு வீட்டில் அவங்க அண்ணன் மாப்பிள்ளை பார்த்துருக்கான். அப்போ தான் அந்த பொண்ணும் கௌதமும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவெடுத்திருக்காங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு ஆதவன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கலான்னு ஃபோன் பண்ணியிருக்கான் கௌதம். அதை கேட்டு கோயிலுக்கு போன ஆதவன், என்னடா நான் லவ் பண்ண பொண்ண நீ கல்யாணம் பண்ணிட்டு நிற்கிறேன்னு சொல்லி ஆத்திரத்தில் பக்கத்தில் இருக்க வெப்பன் எடுத்து 2 பேரையும் கொடூரமாக தாக்கி கொன்னுட்டான். கொன்னுட்டு அதே இடத்துல அவனும் மயங்கி விழுந்துட்டான். நான் விசாரித்த வரைக்கும் இதுதான் சார் நடந்திருக்கு. அவன் கூட சுற்றுற ஃப்ரெண்ட்ஸு சொன்னதும் இதே தான். பட் கோவில் இந்த க்ரௌடும் இவன் ஆதியோட தம்பிங்கிறனால சாட்சி சொல்ல யாரும் வரல.
அவன் சின்ன வயசுலேருந்தே அப்படித்தானாமா அவங்க அண்ணனே சொல்கிறாரு. இல்லாத இருக்கிற மாதிரியே பேசுவானாமா. இதுக்கு மேலே அவன் மென்டாலிட்டி என்னன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ் சார், எனக்கு இது போதும். தேங்க்யூ சார். ஏதாவது you, sir. ஹெல்ப் வேணும்னா கால் பண்ணுங்க. ஷியோர். எல்லாம் நான் நினச்சபடி தான் நடந்திருக்கு. உங்கள் தம்பிக்கு என்ன ப்ராப்ளம் நான் கிளியராக சொல்ல போனால், அவருக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அது கிடைச்ச மாதிரி அவரே கற்பனை பண்ணிக்கிறாரு. டாக்டர், ஆமாம் ஆதி, இது வரைக்கும் அவர் சொல்லிட்டு இருந்த லவ் அவரோட கற்பனை தான். அந்த பொண்ணு அவர் ஃப்ரெண்டை தான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கு. ஆனால் இவர் அந்த பொண்ணு கிடைக்க மாட்டாங்கிறதுனால இவரே அந்த பொண்ணை லவ் பண்ணுற மாதிரியும் அந்த பொண்ணு இவரை லவ் பண்ணுற மாதிரியும் இவங்க 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியும் இவரே பிளான் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் அங்கே நடந்ததே வேறு. அந்த பொண்ணு கௌதமை தான் லவ் பண்ணியிருக்கு. இதுதான் நடந்தது. சரி டாக்டர், அதுக்காக அந்த பொண்ணையும் கௌதமையும் கொலை பண்ணுற அளவுக்கா துணிவா? ஆதி, நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். உங்கள் தம்பி ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிட்டாருன்னா அது உண்மைன்னு நினச்சிக்குவார். கடைசியில் அந்த விஷயம் நடக்கலைன்னா அவர் எந்த நிலைமைக்கும் போவார். ஏன் சூசைட் கூட அட்டம் பண்ணுவார். டாக்டர், இது சரிப்படுத்த முடியுமா? இது 6 மாதத்தில் சரியாகலாம், 1 வருஷம் ஆகலாம், ஏன் 5 வருஷம் கூட ஆகலாம். பட் ஷியூராக க்யூர் பண்ணிடலாம். யூ டோன்ட் வரி, நான் பார்த்துக்கிறேன். டாக்டர், இன்னொரு முக்கியமான விஷயம். விலோசினி அவங்க அண்ணன் வாமன் என் தம்பி மேலே கொலவெறியில் இருக்கான். எப்போ வேணாலும் அவனுக்கு ஆபத்து வரலாம். உங்களை நம்பி தான் விட்டுட்டு போகிறேன் டாக்டர், பார்த்துக்கோங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். பயப்படாமல் போயிட்டோம். ஆதவன், நீங்கள் கம்ப்ளீட்டாக குணமாயிட்டீங்க. யூ கேன் ஸ்டார்ட் யுவர் நியூ லைஃப் நவ். உங்கள் அண்ணனுக்கு கால் பண்ண, அவர் எங்கேயோ வெளியில் இருக்காராம்மா. பட் கார் அனுப்பிச்சிருக்காரு. நீங்கள் அதில் கிளம்பி போகலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் டாக்டர்.